அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. இந்த நிகழ்வு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறதுங்க. ஸோ இது வரைக்குமே, அதாவது இந்த வக்ர நிலையில் இருந்து வந்த குரு பகவான் இவரால் நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து வந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு மங்களக்காரகன். இவர் எல்லா விதமான தனம், செல்வாக்கு, கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மிக சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எந்த வேலையை சொன்னாலும் உடனுக்குடனே அதை செஞ்சு முடிப்பாங்க. தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னை சுற்றி இருக்கிறவங்க இல்லாமல் எப்போவுமே மகிழ்ச்சிகரமான சூழலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அதே நேரத்தில் இடம், பொருள், ஏவல் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கக்கூடிய தன்னம்பிக்கையை, தைரியமும் கொண்ட ஒரு நபர்கள். ஸோ சந்திர பகவான் அதிபதி அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே மிக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த வக்ர குருவால் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஸோ பண ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, திருமண ரீதியாகவும் இல்லை குடும்ப ரீதியாக நிறைய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மாறும். ஸோ நிறைய பேருக்கு வருமானங்கள் அப்படிங்கிறதே பெரிய குறைபாடுகளாக இருந்தது. எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, நைட்டும் பகலமாக வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நான் சம்பாதிக்கிற வருமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. அந்த வருமானங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில் பணம் நிற்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போதுங்க. புதிய வருமானத்தை பெருக்கிறதுக்கு அதுக்குண்டான ஆதாயங்களும் அதற்குண்டான வழிமுறைகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும், எந்த விதத்தில் என்ன பண்ணால் பணம் வரும், எந்த வேலையை செய்யணும், எந்த வேலைக்கு அதிக முயற்சிகள் எடுக்கணும், எப்படியெல்லாம் முன்னேறணும்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது வருங்க. அதே நேரத்தில் இந்த நிதி தேவைகள் அப்படிங்கிறது போதுமான அளவு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போதுங்க. நல்ல முதலீடுகள், நல்ல லாபத்திற்கு உண்டான வழிகள், அதே நேரத்தில் நீங்கள் செஞ்ச முதலீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த விதமான வாய்ப்புகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டுங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு கடனாக கொடுக்குறதா இருக்கட்டுங்க, ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குங்க. அதே நேரத்தில் உங்கள் செலவை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு கட்டாயமாக நல்லா அதிகரிக்குங்க. நிறைய யோசனைகள் இருக்கும். வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லைங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளை பார்த்தா சில பேர் ஏதாவது ஒரு குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. என்னப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் இவ்வளோ இப்படி இருக்கியேப்பா, உன்னை பார்த்தாவே என்னமோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலை இருக்குது, உன்னோடைய நிலை அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே நம்ம கையில் பணமே நிற்க மாட்டேங்குதுங்க. ஸோ இதனால் நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருக்கிறதுக்கான தேவைகள், அதாவது பேசிக் தேவைகள் அப்படின்னு சொல்லணும், அடிப்படை தேவைகளையே சரியாக பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு சில நிலைகள் இருக்கும். அடுத்தவங்களை எதிர்பார்க்குற மாதிரி சில சூழ்நிலைகளை வந்திருக்கும். அந்த நிலை எல்லாமே மாறுது. உங்களுடைய அந்தஸ்து பெருகுங்க. மற்றவங்க மத்தியில் நீங்கள் தொட்டதெல்லாம் ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது வருங்க. வருமானத்தை பெருக்கிறதுக்கும் சரி, உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. அதேபோல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வும், சம்பள உயர்வும், புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும். நிறைய நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, என்னுடைய நிலை இன்னும் அதே தரத்தில் தான் இருக்குங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள்.
பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்குங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடைக்குங்க. நீண்ட நாட்கள் ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறும். நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? இந்த பொருளை வாங்கணும், இந்த விஷயத்தை நான் பண்ணணும், எனக்குன்னு ஒரு கனவு வீடு வாங்கணும், எனக்குன்னு ஒரு கார் வாங்கணுங்க, ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை நோக்கி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொண்டுட்ருக்கோம். அதை செயல்படுத்துறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையாக இருந்துகிட்ருக்குங்க. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுடைய ஆடம்பரத்தை பெருக்கிக் கொள்ளவும், உங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, கட்டாயமாக வீடு கட்டக்கூடிய முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம். பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டாவது புது வண்டி வாங்குவீங்க. கண்டிப்பாக ஒரு கார் அப்படிங்கிறது, ஒரு காரை சின்னதாக ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் போகிற மாதிரி இருக்கிற ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு யோசிக்கிறவங்க கூட அதற்குண்டானபடி சில முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்குவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. திடீர்னு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாத இருந்த சூழ்நிலைகள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சில பாகியங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கேட்டிருப்பீங்க, அந்த இடத்துல இல்லை ஒரு மாப்பிள்ளை போய் பார்த்துருப்பீங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. சரியான விதத்தில் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் இருந்திருக்காது. இப்போ இந்த வரக்கூடிய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த நேரத்தில் ஒரு அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்திற்குண்டான சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோங்க, 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு, அதை உட்காந்து பேசினா அந்த பிரச்சனை தீர்ந்துடும், ஆனால் பேசக்கூடிய ஒரு நிலை இல்லைன்னு யோசிச்சுட்ருக்க நபர்களுக்கு இந்த வரக்கூடிய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படுங்க. கண்டிப்பாக இருக்கக்கூடிய, அதாவது சகோதரன் வழியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம், அனந்தமிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. உறவினர்களுக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். எல்லாரும் மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக மாறுங்க. எல்லா விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டங்கள். நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கிறீங்க, எதா தரேன்னு சொல்லிட்டு நிறைய நாள் இழுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த வரக்கூடிய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் ஒரு உதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உதவி கண்டிப்பாக மற்றவங்களால் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. கேட்குற இடத்துல கேட்டபடி பண வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். பண தேவைகள் கட்டாயமாக பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையோ இல்லை ஆரம்ப கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா, ஒரு வீடு கட்ட முடியுமா, அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குதா, புதுசாக இந்த நேரத்தில் ஒரு ஜாப் ட்ரை பண்ணலாமா, இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டுங்க, ஒரு ரியல் எஸ்டேட்டில் எதுலையாவது ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் நம்மளுடைய நேரங்காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது தான் திருமண யோகம், ஒரு புத்திர பாக்கியத்திற்கான பாக்கியம் இருக்கா, அல்லது இந்த நேரத்தில் கடன் கேட்டால் கிடைக்குமா, அல்லது கடனை அடைக்கிறதுக்கு யோகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முறையான விதத்தில் தெரிஞ்சிக்க முடியுங்க. அப்போ நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்குது, கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரி, அல்லது உங்களோட டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரி, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.